ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு மலேசியா விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி சாட்டர்டே வீக்கெண்ட். ஸோ வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே சமைச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விலாக் ஸ்டார்ட் பண்ணேன். மீன் குழம்பு வைக்கிறனால தோட்டத்தில் போயிட்டு 2-3 முருங்கைக்காய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். எங்கள் அப்பார்ட்மெண்ட் கீழே வந்து இந்த தோட்டம் இருக்குது. அப்போ எப்போவுமே வந்து முருங்கைக்காய் இந்த தாத்தா கிட்டேருந்து தான் வாங்குவோம். ஸோ இன்றைக்கி வந்தப்போ இந்த தோட்டத்தையும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற செடியாக இருக்கட்டும், கொடியாக இருக்கட்டும், எல்லாமே இலைகளை பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக தான் இருக்கும். இது எதனால் அப்படின்னா இங்கே இயற்கையாகவே வந்து நல்ல மழை பெய்யும் மலேசியாவில். அதுவும் நாங்கள் இருக்கிற பெனாங்கில் வந்து நல்ல மழை பெய்யுது. அப்புறம் வந்து சூரிய ஒளியும் நல்லா கிடைக்குது. அது மட்டும் இல்லை, இந்த தாத்தா இந்த தோட்டத்தில் வந்து எல்லா மரங்களுக்குமே வந்து இயற்கை உரம், அதாவது சாணி உரம் அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ நான் இன்றைக்கி பார்க்கும்போதும் உரம் போட்டுட்டு தான் இருந்தாங்க. ஆக்சுவலி என்ன மீன் வாங்கணும், எப்படி குழம்பு வச்சேன் எல்லாமே வந்து நான் லைவில் போட்டிருக்கேன். இன்றைக்கி மீன் கடைக்கு போகிறது, அப்புறம் க்ராசரி ஷாப்பிங் எல்லாமே வந்து இந்த விலாகில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாணி உரத்தை தான் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. மழை தண்ணி அடிச்சுட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சைடில் வந்து தடுப்பு பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா மரவள்ளிக்கிழங்கு செடிகள் தான் இதெல்லாமே. இது எல்லாத்துக்குமே தாத்தா உரம் போட்டுட்ருந்தாங்க. ஸோ எங்களுக்கு இன்றைக்கி முருங்கைக்காய் கிடைக்கல. ஸோ நாங்கள் மார்க்கெட் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு போயிட்டு வந்து கொஞ்சம் க்ராசரி வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். இப்போ தீபாவளி சீசனால் பட்டாசு சேல்ஸ் ரொம்ப பயங்கரமாக போய்ட்டுருந்து. கடைகள் எல்லாமே பயங்கர கூட்டம். இந்த பட்டாசு பார்த்திங்க அப்படின்னா இது சரவெடி தான். பட் இது சைனாலேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். சைனீஸ் நேம் தான் போட்டிருக்காங்க. மேபி வந்து மலேசியாவிலையும் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்களா இருக்கலாம். பட் ஏதோ மலேசியாவிலும் சைனீஸ் பீப்புள் நிறைய இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய யானை ஸ்டாச்சு, அப்புறம் வந்து குதிரை எல்லாமே இருந்துச்சு. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதை நான் வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கோல்டன் கலரில் யானை, அப்புறம் ஒயிட் கலரில் யானை, அப்புறம் சில்வர் கலரில், அதே மாதிரி குதிரைகளும் ஒயிட் கலரில், ஆஷ் கலரில், கோல்டன் கலரில் இருந்துச்சு. அதே மாதிரி அன்னப்பறவைகள் இதெல்லாமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வீட்டுக்கு தேவையான அரிசி, உப்பு, புளி எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தேங்காய் திருவுறதுக்கு திருவலை, அப்புறம் மீன் வெட்டுறதுக்கு அருவாமனை எல்லாமே இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் யூஸ் பண்ணக்கூடிய அருவாத்தி எல்லாமே இருக்குது. மீன் கடைக்கு வந்துட்டோம். நிறைய மீன் இருக்கும். நாங்கள் இன்றைக்கி என்ன மீன் வாங்கினோம் அப்படின்னா கன்னியாகுமரியில் வந்து வழ மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வழ மீனும் கூடவே பார்த்திங்க அப்படின்னா நவர மீன் சிவப்பு கலரில் இருக்கும். மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் நிறைய முள் இருக்கும், பார்த்து சாப்பிடணும். இந்த 2 மீன்லேயுமே வந்து மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் வந்து நம்ம சாப்பிடும்போது பார்த்து சாப்பிடணும். இந்த மீன் தான் வழ மீன். இந்த மீன் தான் வாங்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நவர மீன் வாங்கணும். சங்கரா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா மீனுமே இருக்கும் இந்த கடையில். இறாலாக இருக்கட்டும், சூர மீனாக இருக்கட்டும், அயலை மீனாக இருக்கட்டும், எல்லா வெரைட்டி ஆஃப் மீனும் இருக்கும். அதுலேயுமே டிஃப்ரெண்ட் சைஸ்லேயும் இருக்கும், டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச்லேயும் இருக்கும். நாங்கள் எப்போவுமே மீன் இந்த கடையில் தான் வாங்குவோம். இதே மாதிரி இன்னொரு விலாகில் சந்திக்கலாம். பாய்.